தொடர்ந்து 2 படங்களா வெற்றி படங்கள் கொடுத்த சிவகார்த்திகேயன் இப்போ கிசுகிசுல மாட்டி சிக்கி தவிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் ரீசெண்டா நடிச்ச படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்துல பிந்து மாதவி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காங்க. இது மூலமா இவங்க 2 பேருக்குமே லவ் கூடிய சீக்கிரத்துல இவர் ஃபர்ஸ்ட் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த நிலைமையில சிவகார்த்திகேயன் மீடியாக்கெல்லாம் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய சோசியல் நெட்வொர்க்ல நான் என்னுடைய மனைவியை மட்டும்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரோட மனைவி கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருந்தாரு. ஆனா பின்னாடி இதை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே இவர் செஞ்சதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இவருடைய மனைவி. அவங்க ரொம்ப புஷ் பண்ணதுனால தான் இந்த மாதிரியான செய்தி அறிக்கைகளாகட்டும் போட்டோஸா இருக்கட்டும் வெளிவிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் இனிமே பிந்து மாதவி கூட சேர்ந்து நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வெளியாயிருக்கு. இதுக்கு காரணமும் இவருடைய மனைவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.